1000 எனக்கு யாரும் கொடுத்ததில்ல, அவர் கொடுத்துருக்காரு. எனக்கு அம்மா அப்பா கூட கிடையாது சார். எனக்கு முதல்வர் எனக்கு ஸ்டாலின் தான் வருவார். 2026 தளபதி தாங்க வருவாப்ல. விஜய் தான் கண்டிப்பாக. திருச்சியை பொறுத்தளவில் விஜய்க்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. லேடிஸ்க்கு நல்லா ஆதரவு தர்றாங்க. யார் வந்தாலும் எனக்கு நன்மை கிடையாது. நான் இதுவரையிலும் எந்த ஒரு சௌரியமுமே அடையாம இருட்டுக்குள்ளாரே கிடக்குறேன். ஒரு குடிநீர் தண்ணி கூட இல்லாம இருக்கேன். 70 வருஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். சத்தத்துக்கு பிறகு எனக்கு சௌரியம் தர போறாங்க, அது கிடையாது. இதுல யார் கலைஞர் ஜெயிச்சா நம்மளுக்கு என்ன, விஜய் வந்தா நம்மளுக்கு என்ன, யார் வந்தாலும் எனக்கு எந்த ஒரு சௌரியமும் இல்லை. நான் கல்லணை ஏரியா உத்தம். சரி, விஜய் வந்தா நல்லா இருக்கும். 1000 ரூபா தரோன்னு பாதி பேத்துக்கு போகவே இல்லை அந்த பணம். 2வது ஃப்ரீ பஸ் விட்டோன்னு தான் பேரு. நான் மதிக்கவே மாட்டேங்கிறானுங்க. கண்டக்டர் டிரைவருங்கெல்லாம் பொம்பளைங்களெல்லாம் கேவலமாக நடத்துகிறானுங்க. இங்கே நிப்பாட்ட ஸ்டாப்பில் நிப்பாட்ட சொன்னால் போயிடுறானுங்க அவனுங்க பாட்டுக்கு. விஜய் இல்லைன்னா அண்ணா டிஎம்கே. 2026 யார் வந்தாலும் பரவாயில்ல, ஒயின் ஷாப்பை மட்டும் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணணும். எதனாலன்னா நாங்களே இப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோம்ல. பொம்பளை பிள்ளைங்க சம்பாரிச்சிட்டு போனால் தானே சாப்பாடு. ஆம்பளைங்க யாருமே சம்பாதிக்கிறது இல்லை. அடுத்த ஊருக்காரங்க தானே இங்கே சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. அதுக்காக தான் சொல்கிறேன், ஒயின் ஷாப்பை ஃபுல்லாக மூடுங்க. மூடுனா நம்ம நாடு நல்லா இருக்கும். ஸ்டாலின் தான் வரணும்னு நினைக்கிறேன். திருச்சியில் கண்டிப்பாக தேவைக்கு தான் வரும். தளபதி விஜய் தான். மது கடையை சாத்திட்டு சலுகையில் பூரா நிப்பாட்டு மதுவை ஒழிச்சிடலாம். இந்த ஆட்சி எந்த ஆட்சி மதுக்கடையை மூடுற மாதிரியும் தெரியல. அதுல என்ன வருமானம் வருது அதை தான் சலுகை செய்யறோம்ங்கிறாங்க. அது அதுலேருந்து கெட்டதுலேருந்து ஒரு நல்லது செய்யறது எனக்கு பொருத்தமா, மக்களுக்கு பொருத்தம் இல்லை. மதுக்கடையை ஒழிச்சிட்டா நல்லது. விஜய் நமக்கு எதாவது நல்லது செஞ்சார் அப்படின்னாக்கா இருக்கிற கொஞ்ச நாள் கொஞ்சம் லைஃப் நல்லா இருக்குங்க. 2026 இந்த வாட்டி திமுக தான் வரும். வாய்ப்பு திமுக தானங்க இருக்கு. யார் வந்தால் நல்லா இருக்கும்? பொது தாவே போகிற விஜய் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். பட் வெற்றி வாய்ப்புங்கும் போது இருக்காதுலேயே ஒரு டவுட் வேற ஒன்று. 2 பேரும் கம்பேர் பண்ணும்போது திமுக தான் வரும்.